எல்லாரும் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ வந்து போட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து லாங் டேஸ் இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு எப்படி போடுறது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல்லாம் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்சன் பிராண்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீட்டர் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு டெமோவாக காட்ட போகிறேன். அண்ட் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணலாம் முடிஞ்சா இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி போட்டு அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம வந்து வீடியோவில் காட்டிடலாம். கணக்கு வேணா நீங்கள் புள்ளியாக இருக்கலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனால் இப்போ தொழிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஹோல்டர் தான். ஃபுட் ஃபீட்டருக்கு வந்து ஹோல்டர் கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். இந்த ஃபீட் பாக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஈஸியாக ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்ரு. ஸோ ஃபீட் பண்ணக்கூடிய இந்த மிஷினு. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 3 லேயர் காட்டியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபுட்டோட அளவு, அதாவது வந்து குவான்டிட்டி நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா அதிகமாக இது பண்ணிக்கலாம். இது ஒரு தள்ளினீங்கன்னா நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி இப்போ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குவான்டிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கம்மியாக வேணுமா இல்லை அதிகமாக வேணுமான்ற விஷயத்தை நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பேட்டரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து போட போகிறோம். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்பரில் தான் இயங்க போகிறது, சார்ஜபிள் கிடையாது. ஸோ இது 2 பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான அதை அட்டாச் பண்ணிக்கினா போதும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி இது போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 ஆப்ஷன் பார்த்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம டச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆன் ஆகுறது. ஸோ இப்போ ஆன் ஆனோன்னா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொட்டேட் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளே இருக்கிற மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் போடணும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. இப்போ வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியா இல்லை 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியா அப்படின்னு காட்டியிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கோ இல்லை 24 ஹவர்ஸ்க்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 10 days வரையுமே நீங்கள் வந்து ஃபுட் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து இதுக்கப்புறமும் நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக இதில் எடுத்து போட்டுக்கணும். பாக்ஸுமே இதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக வந்துருச்சு. நம்ம தேவைன்னா இது கழட்டிட்டு வேறு கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இதில் ஃபுட்டு போட்டுக்கிறோம். இப்போ நான் போடுக்கிற ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளோரானுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கும் ஃபிஷ் வேணாலுமே போட்டுக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அட்டாச் பண்ணுறது தான். இது கரெக்டாக ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்டுக்கு தகுந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணி லாக் வந்து கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் நான் செட் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி இருக்குது அப்படின்றக்காண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து 12 ஹவர்ஸ்க்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை 12 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேணுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சல்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். இதை நம்ம வந்து போட்டுட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து லாக் பண்ணிவிட்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மறந்துடுவாங்க. அப்படி போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீடுக்கு உழுவாது. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துரும் அப்படின்னாக்கா ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டே இருக்கும். நான் டேங்கில் செட் பண்ண முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீட்டு உழுவுது அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி வருது அப்படின்றது பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வெளியே வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுட் ஃபீட்டரில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் நான் வந்து சன்சன் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடலில் தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப லாங் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வந்து ஃபுட் ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த ஆட்டோமேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நான் உங்களுக்கு வந்து ஷோ காட்டுறேன். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஆல்ரெடி நிறைய பண்ணியிருப்பேன்.
சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்றக்காக தான் மறுபடியும் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இது வாங்கி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோக்காக தான் இது வாங்கியிருந்தேன். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்களுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கிளாசிக் குக்கரோட வெப்சைட் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட நம்பர் கீழே வந்து கொடுத்துக்கிறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை புக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய அட்ரஸ்க்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இதை பற்றி நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய வந்து இன்ஸ்டாகிராமோட இதுக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய டீமில் ஒருத்தவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அனில் தான் இதே போல் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனில் சைனிங் ஆஃப் ஜெயிலானி. டாடா பாய். மறக்காம அண்ணன் சேனலை லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. பாய்.